வணக்கம். நிறைய பேர் பரிகாரம் ஃப்ராடு, பரிகாரம் பண்ணுற அஸ்ட்ராலஜர், சஜஸ்ட் பண்ணுற அஸ்ட்ராலஜர்லாம் ஃப்ராடு, பரிகாரன்ற பேரில் எல்லாரும் பணம் பிடுங்குறாங்க அப்படின்றது ஒரு ஜென்ரல் பர்செப்ஷன். இது காரணம் என்னென்னா, அஸ்ட்ராலஜி 3 டைப்பாக பிரிச்சுக்கலாம். தமசிக் அஸ்ட்ராலஜி, ரஜசிக் அஸ்ட்ராலஜி, சாத்விக் அஸ்ட்ராலஜின்னு பிரிச்சுக்கலாம். சாத்விக் அஸ்ட்ராலஜியோட ஏமே இப்போ ஒருத்தர் வராங்க, ஒரு நோய் இருக்குது, அந்த நோய்க்கு மருந்து சொல்கிறது தான் ஒரு டாக்டரோட ஏம். அதே மாதிரி ஒரு பிரச்சனைக்குன்னு வராங்க, அந்த பிளானட்ரி அலைன்மெண்ட்டு டைமை வச்சு ரெமிடி சொல்லி அதை காலங்காலமாக அவங்க லைஃப்பில் சரிப்படுத்தக்கூடியது தான் சாத்விக் அஸ்ட்ராலஜி. இந்த சாத்விக் அஸ்ட்ராலஜின்றதே இப்போ மறந்து போச்சு, நிறையா பேருக்கு மறந்து போச்சு. அதற்கு காரணம் என்னென்னா, ஒன்று நாம் முன்னாடி அஸ்ட்ராலஜியும் அதாவது வைதிகமும் ஒன்றா இருந்தது. அது பேர் கர்மகாண்ட் அப்படின்னு இருந்தது. அஸ்ட்ராலஜியும் வைதிகமும் ஒன்றா இருந்தது. ஸோ பரிகாரம் சொல்லுவாங்க, பரிகாரம் பண்ணிப்பாங்க, ரிச்சுவல் பண்ணுவாங்க. இப்போ குழந்தை பிறக்கல, மேரேஜ் ஆகலை அப்படின்னு அவர் ஒரு கைடு, ஃபிலாசபர், கவுன்சிலராக ஒரு அஸ்ட்ராலஜர் இருந்தார். ஆனால் அது பிரிட்டிஷ் காலத்தில் மாறி போச்சு. ஏன்னா பிரிட்டிஷ் படிப்பு வேறு, அஸ்ட்ராலஜி வேறு அப்படின்றத எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதே மாதிரி காலப்போக்கில் இப்போ அஸ்ட்ராலஜி எந்த ஸ்கூலு காலேஜில் சொல்லி தரதே கிடையாது. அதனால் அந்த வைதிகம் வேறு, அஸ்ட்ராலஜி வேறுன்னு பிரிஞ்சதும் ஒரு காரணம். ரெண்டாவது, அதை பற்றி ப்ராப்பராக பல நூல்கள் இல்லை. இப்போ இந்த மாதிரி ப்ராப்பராக எப்படி ரெமிடி பண்ணுறது, எப்படி செய்யறதுன்ற நூல்கள் இல்லை. அதனால் அதில் கொஞ்சம் ஹிண்ட்டு தான் விட்டு வச்சுருக்காங்க எல்லாரும், இந்த மாதிரி பரிகாரம் பண்ணலாம், செய்யலாம். அதே மாதிரி வழக்கத்தில் பல பரிகாரங்கள் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க, இப்போ அவங்க வீட்டில் குழந்தை பிறந்திருக்காக நாக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க, இப்போ யாராவது அவங்க வீட்டில் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, ராமேஸ்வரம் போயிருப்பாங்க, ஏதாவது வழி வழியாக காலம் காலமாக அவங்க சொல்கிறது தான் ரெமிடியல் மெஷராக இருந்தது. ஸோ அதனால் அந்த அஸ்ட்ராலஜி பரிகாரம்னாலே ஃப்ராடு அப்படின்ற மாதிரி ஒரு பர்செப்ஷனை பில்ட் செய்து விட்டார்கள். இதை தவிர்த்து அஸ்ட்ராலஜியில் ஜாம்பவான்கள், அஸ்ட்ராலஜியில் சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலியாக இருந்தவர்கள், பிவி ராமன், கிருஷ்ணமூர்த்தி பத்யதி, அவங்க எல்லாருமே தமசிக் அஸ்ட்ராலஜி ஃபாலோ பண்ணாங்க. எது நடக்குமோ அதை நடக்க தான் செய்யும், அதை ஒன்றும் ப்ரிவெண்ட்டே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு அறகுற விளக்கத்தோடு இருந்ததுனால எல்லாருமே அதை உண்மை என்று நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு காரணம் ஃபஸ்ட்டு மூல நூல் நிறையா இல்லை. ரெண்டாவது, அஸ்ட்ராலஜி வைதிகமும் பிரிஞ்சு போச்சு. அதை பற்றி நிறையா அனுபவம் மிக்கவர்கள் மாடர்ன் சயின்ஸில் நிறைய பேர் இல்லாமல் போயிட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும், நிறையா மல்டி மில்லியனர்ஸு, நிறையா பேர் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் ரஜசிக் அஸ்ட்ராலஜி. அவங்க சத்ருவை ஜெயம் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆந்திரா 2ஆக பிரிஞ்சது, ஆந்திரா தெலுங்கானான்னு பிரிஞ்சது. அந்த தெலுங்கானா முதலமைச்சர் என்ன பண்ணார், பெரிய ஒரு வாத்தியாருங்கெல்லாம் கூப்பிட்டு 100 ஹோம குண்டம் வளர்த்து அதில் சண்டி ஹோமம் அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் வாஸ்துக்கோசரம் நிறையா செலவழித்து பர்ஃபெக்டாக கட்டினார். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களாம் ரஜசிக்காக அஸ்ட்ராலஜியை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரஜசிக்கா ரெமிடியல் மெஷர் அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க.
அதனால் அஸ்ட்ராலஜியில் வந்து சாத்விக்கான அஸ்ட்ராலஜி ரெமிடியல் மெஷரை பிலீவ் பண்ணும். அதாவது வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கை, இப்போ மேரேஜு, குழந்தை பிறக்கிறது, வீடு கட்டுறது, நடைமுறை வாழ்க்கையில் எப்படி கோச்சாரத்தையும் கிரகபலனையும் யூஸ் பண்ணி செய்வது வந்து சாத்விக் அஸ்ட்ராலஜி. ரஜசிக் அஸ்ட்ராலஜின்றது எப்படி மல்டி மில்லியனர் ஆகிறது, எப்படி வந்து சத்துருவை ஜெயம் பண்ணுறது, பாலிட்டிக்ஸில் வின் பண்ணுறது. இப்போ ஜெயலலிதா அம்மாவே அவங்களே நிறைய பரிகாரம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது வந்து ரூமர். இந்த தமசிக்க அஸ்ட்ராலஜி ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே மொக்க பேச்சு பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரெமிடியை பற்றி படிச்சிருக்க மாட்டாங்க, ரெமிடியை பற்றி எதுவும் தெரியாது, வழியாக பாரம்பரியம் இருக்காது. அது அஸ்ட்ராலஜி ஒரு மேக்ஸு சயின்ஸுன்ற மாதிரி எது நடக்குமோ அப்படின்ட்டு எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க ஆரோஸ்கோப் எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா பொண்ணு ஓடி போயிடும், பொண்ணுக்கு குழந்தை பிறக்காது, இப்படியே ஸ்தம்பனம் செய்வதற்காக அவர்கள் பேசக்கூடிய அஸ்ட்ராலஜி தான் தமசிக் அஸ்ட்ராலஜி. அந்த அஸ்ட்ராலஜி வந்து நிறைய பேர் அந்த சேலம் மாவட்டம் அந்த மாவட்டத்திலேருந்து வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அஸ்ட்ராலஜின்றது பிராமணிக்கல் தொழிலாக இருந்தது. இப்போ எந்த காஸ்ட் வேணால் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்ற வந்து விஷயங்கள் ஆனதுனால நிறைய பேர் வந்து அஸ்ட்ராலஜி ஒரிஜினல் புக்கு படிச்சிருக்கவே மாட்டாங்க. இப்போ நான் ஒருத்தர் வந்து காத்தால என்கிட்ட கேட்டார், சார் செவ்வாய் வந்து உச்சமாக இருக்குது துலா லக்னத்துக்கு, அது பேடா அப்படின்னார். நான் சொன்னேன் இல்லை அப்படின்னேன். நீங்கள் எங்கேருந்து படிச்சீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் நான் நெட்டில் தான் படித்தேன். ஒரிஜினல் ஸ்கிரிப்சரை படித்தவர்கள் ரொம்ப கம்மி. பராசுர ஹோரா, பிருகுத் ஜாதகா அந்த மாதிரி படித்தவர்கள் கம்மி. அதனால் இந்த சீரீஸில் ரெமிடியல் மெஷர்னால் என்ன, ரெமிடியல் மெஷரை வந்து எப்படி பார்க்கறது, ரெமிடியல் மெஷரில் எப்படி இம்பேக்டை மெஷர் பண்ணுறது, எப்படி ரெமிடி வேலை செய்தா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த யூடியூப்பான ரெமிடியல் மெஷருக்கான வீடியோ. அதாவது நாடி பரிகாரங்கள், பரிகாரத்தில் வந்து நாடி பரிகாரங்கள் எப்படி செய்வாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நாடி பரிகாரங்கள். நிறைய பேருக்கு பரிகாரத்தை பற்றியே தெரியாமல், பரிகாரத்தை பற்றியே புரியாமல் நிறையா வளரல் விதண்டாவாதம்ன்றது வந்து நிறையா இருக்குது. அதனால் இப்போ தமிழ்நாட்டில் உங்களுக்கு பரிகார மையங்களே கிடையாது. இப்போ எங்களுடைய ஆதேஷ் பரிகார மையம் மட்டும்தான் ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக இருக்கும். நீங்கள் என்ன மாதிரி பரிகாரம் வேணால் பண்ணிக்கலாம். இப்போ அசிலேஷா பலியிலேருந்து திலோகமத்துலேருந்து எல்லா பரிகாரங்களை பண்ணி கொள்ளலாம். ஆனால் பல இடத்துல இப்போ உதாரணத்துக்கு சில ஊர்கள்லாம் இருக்குது, அங்கே பரிகாரம் வந்து செய்யாததுனால அதனால் நிறையா பேருக்கு கெட்ட பேர், ஐயருங்க ஏமாத்துறாங்க, பரிகாரம் ஏமாத்துறாங்க அப்படின்றது. அதனால் நீங்கள் கிளியராக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 டைப்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி: ரஜசிக் அஸ்ட்ராலஜி, தமசிக் அஸ்ட்ராலஜி, சாத்விக் அஸ்ட்ராலஜி. ஸோ அஸ்ட்ராலஜினா ரெமிடி இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம், டே டு டே ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணிக்கலான்றதான் இந்த சீரியஸ். நாங்கள் பல பேருக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு பையன் வந்தால் காக்னிசென்ட்டில் வேலை செஞ்சால் அவனுக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. ஒர்க்குலேருந்து சனிலேருந்து 10 கூடியவனுக்கு வந்து பரிகாரம் பண்ணோம், அவன் இன்றைக்கி ஃபாரினே போயிட்டான். அதே மாதிரி இன்றைக்கி காத்தால் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், அவருக்கு ஒர்க்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏமாத்துறாங்க, பொய் சொல்கிறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் சத்ரு சம்மார பூஜை பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா தொழில்முறை போட்டி போட்டாக்களில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறணும்னா சத்ரு சம்மார பூஜை பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றத வந்து நாங்கள் சொன்னோம். அவரும் வந்து பண்ணி நிறையா சக்ஸஸ் பண்ணியிருக்கார். அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட பணம் அனுப்பிச்சு அந்த ஃபாரின்லேருந்து வந்து அவங்க வந்து பூஜை பண்ணாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்காமல் இருந்தது, அவங்களுக்கு குழந்தை கன்சீவ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து பல சக்ஸஸ் ஸ்டோரிஸை எழுதியிருக்கேன். காலச்சக்கரா ரெமிடியல் மெஷர்ஸ் இன் காலச்சக்கரா அஸ்ட்ராலஜின்னு எழுதியிருக்கேன். அது கிண்டில் இருக்குது, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் கூட இதை தமிழில் பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, நிறையா பேர் தப்பாக பரிகாரத்தை புரிஞ்சுட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறதுனால தான். அதாவது இது வந்து நான் சொல்கிறது பெரிய பெரிய அஸ்ட்ராலஜரே, ஏன்னா அதுக்கு புக் இல்லை, பிரசிடெண்ட் இல்லை, அவங்க யார் சொன்ன பிச்சும் கேட்க மாட்டாங்க. அதனால தான் இந்த சீரீஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பரிகாரம்னா என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதுக்கு தான் இந்த சீரீஸை வந்து போட்டிருக்கோம். இது வந்து உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நன்றி.